அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அனைவருமே அரசு வேலைவாய்ப்பில் மிக மிக ஒரு முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னா அது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம் கடந்த ஒரு வருட காலமாக. சரிங்களா, இந்த எலெக்ஷன் நேரங்களில் வரதுனால ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக எந்த விதமான அரசு வேலைகளுமே வராமல் இருந்தது. இப்போது ஒரு அரசு வேலையாக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 5-6 விதமான போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த அதாவது வழக்கமாக வந்து 3 வகையான போஸ்டிங்காக தான் கொடுப்பாங்க இல்லையா. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் டக் சேவக், இந்த 3 போஸ்டிங்கை தான் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டு, அதே போல் போஸ்ட்மேனு, மெயில் கார்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5-6 விதமான போஸ்டிங்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த கிட்டத்தட்ட 38,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 38,000 ப்ளஸ் வேகன்சியை நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் ஈஸியாக அந்த வேலை கிடைக்கும், அதே போல் ரெக்கமெண்டேஷன் மூலிமா போகலாமா, அல்லது எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும், ஸோ அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க, இந்த மாதிரி எட்ஸாட் எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துல தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டிற்காக புதிய அரசு வேலையாக முதல் அரசு வேலையாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்படிலாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும், ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்கு, எவ்வளோ போஸ்டிங்கு வந்திருக்குன்றதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா எம்டிஎஸ், சரிங்களா, எம்டிஎஸ் போஸ்டிங்காக வந்திருக்கு, போஸ்ட்மேன், மெயில் கார்டு, சரிங்களா, பிஏ போஸ்ட்மா, அந்த பிஏ அண்ட் எஸ்ஏ இந்த 2 போஸ்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. அதோட விரிவாக்கன்றதை வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ இந்த 6 விதமான போஸ்டிங்காக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக நமக்கு 38,500 ப்ளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுற மெத்தட் முழுக்க நமக்கு ஆன்லைன் மெத்தட் தான். ஸோ அது வந்து ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. அதே போல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்காக சேலரி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, பர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா காமனாக 18,000 ரூபாயிலிருந்து, சரிங்களா, 81,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் ஏற்ற மாதிரி இதில் வந்து சேலரி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து தான் கிடைக்கும். அதே போல் ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் அதிகபட்சமாக 40 வயசுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டில் வரீங்க அப்படின்னா 45 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா, அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ், சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக ஓபிசி கேண்டிடேட்டில் வரவங்களுக்கு 100 ரூபா வந்து ஃபீஸு. சரிங்களா, ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசிஏ, எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டில் வர எல்லாருமே வந்து ஓபிசியில் தான் வருவீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா வந்து ஃபீஸு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே போல் பேமெண்ட் மோட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மெத்தட் தான். இது வந்து ஆஃப்லைன் மெத்தடில் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைன் மெத்தடில் நம்மளே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்ளை பண்ணுற மெத்தட் ஓப்பன் ஆன உடனே, சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக முதல்ல இந்த அரசு வேலைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு எக்ஸாம் உண்டு. ஸோ எக்ஸாம் கட்டாயம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் உண்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. 3-4 விதமான வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அடுத்ததாக வந்து
தனித்தனியாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துடுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசோனிங் வந்து 25 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸில் 25 மார்க்குக்கு வரும், ஹிந்தி லாங்குவேஜில் 25 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு வந்து 25 மார்க், டோட்டலாக நமக்கு 100 மார்க்கு. அந்த 100ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ கட் ஆஃப் வச்சு ஸோ உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தான். ஸோ அதற்கு மேலே நீங்கள் 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லி எனி டிகிரி இருந்தாலும் இங்கே குவாலிஃபிகேஷன் உண்டு. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி அது எப்படி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படிலாம் விண்ணப்பிக்கலான்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட் இது தான். ஸோ எல்லாருக்கும் இந்த அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ பார்ட் 2 வீடியோவில் வரும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.